ஓகே, நம்ம இப்போ புழல் ஜெயிலை தாண்டிட்டு காவாங்கரை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இது அதோட சர்வீஸ் ரோடு. அந்த ரோடு அப்படி இப்படி தான் இருக்கும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இந்த பைபாஸில் நீங்கள் நேராக வந்து நெல்லூர் போகலாம், ஹைதராபாத், விஜயவாடா, வைசாக் எல்லாமே இது ஒரே ரோடு தான். நடுவில் வந்து இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பெரியபாளையம் ரோடு வரும். ஸோ அது வழியாகவும் திருப்பதி, ரேணிகுண்டா அந்த ரூட்டில் கடப்பா அப்படிலாம் கூட நம்ம போகலாம். பாருங்கள், மொபைல் யூஸிங் ஏதோ எமர்ஜென்சி போல் பாவம் நின்று பேசுகிறாரு, அது வரையும் வெரி குட். இது பஸ் ஸ்டாண்ட், காவாங்கரை பஸ் ஸ்டாண்ட். இது சென்னை டிராஃபிக் வந்து சிட்டியில் மட்டும் இல்லைங்க, அவுட்டர்லேயும் இவ்வளோ டிராஃபிக் இருக்கும். இந்த டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்லேருந்து அந்த நம்ம கார்னோட ஜங்ஷன் வரையும் அந்த டிராஃபிக் அப்படியே தான் போயிட்டுருக்கும். சொன்ன மாதிரி ஆந்திராவுக்கு போகிற எல்லா வண்டியும் இப்படி தான் போகும். முன்னாடி கூட ஒரு வண்டி போகுது பாருங்கள். இப்போ ரெட் ஹில்ஸ் வரையுமே வந்து சென்னை லிமிட்டு கிட்ட தான் வருது. இந்த காவாங்கரை தாண்டிங்கன்னா இங்கே ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும். இது இப்போ ரீசெண்டாக வந்தது, ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்தது. சண்டேல பயங்கர கூட்டமாக இருக்கும். போட்டிருக்காங்க பாருங்கள், கும்மடி பூண்டி 29 கிலோமீட்டர், நெல்லூர் 189 கிலோமீட்டர், விஜயவாடா 440 கிலோமீட்டர், ஹைதராபாத் வந்து 618 கிலோமீட்டர், அண்ட் நார்த் வரையும் கொல்கத்தா வரையும் போகுது. கொல்கத்தா 1658 கிலோமீட்டர் கிட்ட போகும். எல்லாமே இதே தான். ஒரு 3 டேஸில் போயிடும். 3-4 டேஸில் நம்ம ரீச் ஆகிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. மொபைல் ஹோல்டரில் வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் பள்ளங்கள்லாம் வந்தால் ஷேக் ஆகுது. நான் உங்களுக்கு அப்படியே ஸ்லோவாகவே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஹில்ஸ் வரையுமே டிராஃபிக்காக தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. பைக்கர்ஸ், காரு எல்லாம் டிராஃபிக் தான். அண்ட் ரெட் ஹில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வேர் ஹவுசிங் பிஸ்னஸ் நிறைய இருக்குங்க. இங்கேருந்து தான் வந்து எல்லா விதமான வேர் ஹவுசிங் செக்டாரும் இங்கே தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து எல்லாமே, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, அண்ட் விண்மில் தயாரிக்கிற கேமிங் அவங்களுடைய இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த ரூட்டில் தான் வரும். டாட்டா ஏசியோட சவுண்டு பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குது. எவ்வளோ ஸ்பீடாக போனால் அந்த சவுண்டு வரும். இந்த கிளைமேட் இப்போதைக்கு ஓரளவுக்கு வெயிலாகவும் இருக்குது, க்ளவுடியாகவும் இருக்குது. இந்த ஊம வெயில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த லெஃப்டில் போனோன்னா நமக்கு வந்து ரெட் ஹில்ஸ் வந்துடும். ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்டு, அந்த மார்க்கெட் ஏரியா, ஒரு பெரிய ஊருங்க ரெட் ஹில்ஸு. இதுதான் வந்து நம்ம இந்த சைடோட சென்னை எண்டு. இதெல்லாம் சென்னையில் வராது, பட் இப்போ கொண்டு வந்துட்டாங்க எலக்ட்ரிக் பஸ். ஃபாஸ்டேகு இல்லாதவங்க இங்கே கூட நின்று போட்டுக்கலாம்.
ஊர் பேர் பார்த்தீங்கன்னா வடகரை. வடகரைன்ற ஊர் ரைட்டில் போனால் உங்களுக்கு வடகரை. இது வழியாகவும் போய் நம்ம ரெட் ஹில்ஸ் வரலாம். இந்த ரெட் ஹில்ஸ்லேருந்து போகிறதுனால நம்ம கார்னோட போய் கார்னோடலேருந்து அந்த பைபாஸ் ஏறிடுவோம். அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் ரைட்டில் போனீங்கன்னா மணலி அந்த இந்த பைபாஸ் தான் இப்போதைக்கு சென்னையிலேயே இருக்கிற மிகப்பெரிய பைபாஸ். நாங்கள் கிட்ட போனோன்னே உங்களுக்கு அதை காட்டுறேன். அதோட டீட்டெயில்ஸ்லாம் கூட நான் உங்களுக்கு ரூட் மேப்லாம் கூட நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன். ஸ்க்ரீன்ஷாட். மிட் டைம், அதாவது இயர்லியும் கிடையாது, மத்தியானமும் கிடையாது, கொஞ்சம் மிட் டைம்ன்றதுனால ஓரளவுக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு லாரி டிராஃபிக் இருக்க தான் செய்யும். ஏன்னா இது ஹைவே இல்லையா. ஆந்திரா நார்த்து ஃபுல்லாகவே இப்படி தாங்க போனோம். மும்பை இப்படி போடலாம். ஆனால் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பெங்களூர் வழியாக போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஸ்ட் பெங்கால்லாம் வந்து வெஸ்ட் சைடு காட்டு எல்லாமே இந்த சைடு போகலாம். ஒரிசா அந்த மாதிரி ரூட்டு, ஒரிசா, அசாம், கல்கட்டா, டார்ஜிலிங், கேங்கர்லாம் இந்த ரூட்டு தான். ஒரே ரோடு தான், போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்மளும் போவோம். அதெல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கையில் தான் இருக்குது. இதுவும் இந்த சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகலாம் நம்ம ரெட் ஹில்ஸ். லாரி டிராஃபிக் ஓவராக இருக்கணும். நம்ம தான் பார்த்து போகணும். நல்லா பைக் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லேன் இருக்குது, அந்த லேனை பிடிச்சி ஓட்டவே மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ அடுத்தது இந்த ரூட்டில் போனீங்கன்னா இங்கே லோக்கலில் சென்னை லிமிட்டுக்குள்ளே வர்றது, அதாவது தமிழ்நாடு லிமிட்டுக்குள்ளே வர்றது வந்து கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி தாண்டிட்டிங்கன்னா தடா வந்துச்சுனாலே ஆந்திரா. அந்த ரூட்டில் போயிடும். நிற்கிறேண்ணா எப்படியா இருக்கும். இதை நம்ம போலீஸு நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. இதை நம்ம எடுத்துருந்தோம். இதுதாங்க தலைவலி போலீஸுக்கிட்ட. இங்கே எவன் வரான் எவன் பிடிக்கிறானே தெரியாது. ஸோ நம்மளை இப்போ திருப்பி விட்டுட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்றது? கட் பண்ணிட்டு வேற வீடியோக்கு போகணும். ஸோ இப்போ இங்கே எதிர்க்க தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த பைபாஸ், நான் சொன்ன பைபாஸ், மணலி டு வண்டலூர் போகிற பைபாஸ். இதை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம இது எங்கேருந்து வருதுன்னா நம்ம மணலியிலேருந்து வருது ஆக்சுவலி.
இது வரையும் வண்டலூர் வரையும் போகிற ரூட்டு நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் போய் காட்டுறேன். பாருங்கள், வண்டலூர் ஸோ இதுதான் இந்த பைபாஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இங்கேருந்து நமக்கு வண்டலூர் வந்து ஓவர் ஸ்ட்ரெச்சு. நம்ம அங்கேருந்து வந்தீங்கன்னா 50 கிலோமீட்டருங்க வண்டலூர். ஸோ நம்ம இந்த 50 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சை கவர் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் எங்கே போடணுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய அடுத்த வீடியோ வந்து நான் ஒரு ஆன்மீக பயணம் போகலான்னு இருக்கேன். ஸோ அதோட வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எத்தனை நாள் ட்ரிப்புன்றதை நான் இங்கே தான் லோக்கல் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா சிவாலயத்தையும் முருகரையும் எல்லாரையும் கவர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்தோம் இல்லைங்களா, அந்த ரூட் ரெட் ஹில்ஸு இதெல்லாம் இது லெஃப்டில் போனீங்கன்னா ரெட் ஹில்ஸ் வரும். அந்த பைபாஸ் கவர் பண்ணுறதுக்காக நான் இப்படி வந்தேன். இதெல்லாம் அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப இங்கேருந்து வந்து கனெக்டிங். ஸோ ரெட் ஹில்ஸ்லேருந்து வரவங்க இப்படி உள்ளே வந்து இப்படி கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் கனெக்டிங் இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியது. இதாங்க அந்த ஸ்ட்ரெச்சு, அந்த 50 கிலோமீட்டர் ரோடு உள்ள ஸ்ட்ரெச்சுக்கு நம்ம ஏற போகிறோம். சர்வீஸ் ரோட்லேருந்து பைபாஸுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எத்தனை டோல்ஸு, அந்த டோலில் என்னென்ன ரேட் ஃபார் காருக்கு எவ்வளோ, வேனுக்கு எவ்வளோ, பஸ்ஸுக்கு எவ்வளோ, லாரிக்கு எவ்வளோன்றதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் கவர் பண்ணுறோம் பாருங்கள். பட் நம்ம இந்த ரோட் ட்ரிப் எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவோம். நான் இந்த ரோட் ட்ரிப்பை என்னோடய 2 வீலரில் தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப காற்றா இருக்குது. கிளைமேட் ஓகேங்க, கிளைமேட் நல்லா இருக்குது. மாதிரி வெயிலாகவும் இருக்குது, க்ளவுடியாகவும் இருக்குது, மிக்சடாக தான் இருக்குது. ஸோ இதுதாங்க நம்ம வண்டலூர் போகிற இது பைபாஸ் ஏற போகிறோம். நம்ம சர்வீஸ் ரோட்லேருந்து இதோ நம்ம ஏறி விட்டோம். சர்வீஸ் ரோடிலிருந்து பைபாஸ். ஸோ வரக்கூடிய எல்லா எக்ஸிட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து என்னென்ன எக்ஸிட் வரும், எந்தெந்த ஊருக்கு போகலான்றதே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ முதல் எக்ஸிட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரும், நெம்பிளிச்சேரின்னு சொல்லிட்டு. லேன் இருக்குங்க, இதில் மொத்தம் 4 லேனு பாருங்கள். 100 கிலோமீட்டர் ஸ்பீட் வரையும் போகலாம் நம்ம இதில். நீங்கள் காரில் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 30 to 45 மினிட்ஸில் நீங்கள் வண்டலூர் ரீச் ஆகிடலாம் நார்மல் ஸ்பீடில் போனீங்கன்னா. இப்போ நம்ம ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படின்னும் போது நமக்கு ஒரு 1 hour கிட்ட ஆகும். ஏன்னா ஸ்லோவாக போகிறோம் இல்லையா, நம்ம நல்லா ஆகாது, அதுக்குள்ளேயே தான் ஆகும். காரில் போகிறவங்க போயிடுவாங்க, ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஸ்பீடாக போகிறவங்க போயிடுவாங்க. இந்த ரோடு ரொம்ப கன்வீனியன்ட்டாக ஆயிடுச்சுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்டெல்லாம் லாரி எல்லாம் ரொம்ப சிட்டிக்குள்ளே வரும், பயங்கர டிராஃபிக் இருக்கும். அதே மாதிரி சிட்டி டிராஃபிக் ஹெவியாக இருக்கும். இந்த 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். ஏங்க ரீசெண்டாக இப்போ நான் ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் இல்லை லாஸ்ட் வீக் தான் நினைக்கிறேன். ஆமாம், லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன்.
அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டேரியில் ஏறணும் நான் பஸ்ஸு. ரெட்டேரியில் வந்து 9:30 மணிக்கு 9:15 நான் ஏறினேங்க. சிட்டிக்குள்ளே போனாங்க அவங்க. ஆக்சுவலி பிக்கப் வந்து சிட்டிக்குள்ளே, அதாவது கோயம்பேடு, வடபழனி, அசோக் பில்லரு, கிண்டி, பல்லாவரம், குரோம்பேட்டு, தாம்பரம் வந்து தாம்பரத்துலேருந்து கிள்ளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கிள்ளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்படி போச்சு. அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட 2.5 hours ஆச்சுங்க. இங்கேருந்து ரெட்டேரியிலேருந்து கிள்ளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு 2.5 hours ஆச்சு. அதாவது 11:45 கிட்ட 12 மணி கிட்ட போனாங்க, 9:30 மணிக்கு எடுத்து. அந்த அளவுக்கு டிராஃபிக். ஸோ இந்த இதுலலாம் ஏறிட்டான்னு வச்சுக்கோங்க, 50 கிலோமீட்டர் வந்து அசால்ட்டாக 30-40 நிமிஷத்தில் கடந்துடலாம். ஸோ அதுக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேலாம் ரொம்ப கன்வீனியன்ட். பட் இதில் உங்களுக்கு ஒரு 3-4 டோல் வருங்க. காரில் போகிறவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க, ரெகுலராக ஹைவே போகிறவங்க அந்த இயர்லி பாஸ் போட்டுக்கலாம். பட் அக்கேஷனலாக போகிறவங்களுக்கு வந்து நம்ம பே பண்ணிட்டு போகலாம். ஒரு டோலில் ஒரு ரேஞ்சு 35, 55 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எக்ஸாக்ட் ரேட் வந்து அங்கே போர்டில் இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹைவேல வண்டி ஓட்டுறது ஒரு சுகம் தாங்க. எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு கார் டிரைவிங்காக இருக்கட்டும், பைக் டிரைவிங்காக இருக்கட்டும், எவ்வளோ தூரம் வேணாலும் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஸோ மக்களே, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ட்ராவல் விளாகு, ஆக்சுவல் ட்ராவல் விளாகு. நான் முன்னாடி ஒரு புல்லட்டில் போயிருப்பேன், அது அந்த போரூர் பைபாஸ் இது. பட் இது ஒரு 50 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் ட்ராவல் பண்ணலாம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நம்ம போடலான்றதுக்காக தான் நான் இதை போட ஆரம்பிக்கிறேன். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காட்டூர் இபி ஆஃபீஸ், இந்த ஏரியாவோட பேர், இந்த இடத்தோட பேர். எக்ஸாக்டாக நம்ம கிராஸ் பண்ணுறோம்ல, இந்த ஏரியாவோட பேர் அதுதாங்க. அண்ட் அகெயின் இதுவும் கொஞ்சம் நம்ம பைபாஸில் இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் ஏரியா இதெல்லாம் அப்படியே கவர் ஆகணும். உங்களுக்கு ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு எல்லா ரூட்ல இருந்தும். லைக் அம்பத்தூர், ஆவடி, பட்டாபிராமம், இவங்கெல்லாம் வந்து ஈஸியாக இதை கனெக்ட் பண்ணாங்கன்னா டக்குன்னு அவங்களோட வெளியூர் பயணத்தை வந்து ஈஸியாக முடிக்கும். இது அதுக்கு உண்டான ரோடு தான் இது. இதில் பாருங்க, பீஸ்ஃபுல்லாக போகுது பாருங்க, ஒன்றுமே இல்லாமல். இது நீங்கள் மார்னிங்கில் வந்தாலும் சரி, ஈவினிங்கில் வந்தாலும் சரி, இதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று, நம்ம பீக் ஹவரில் ட்ராவல் பண்ணும்போது டோலில் ஒரு கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ கூட டோல்லாம் கூட கொஞ்சம் ஸ்பிட் பண்ணிட்டாங்களே. இப்போ ஓரளவுக்கு போயாச்சு. பெரிய பெரிய டோல்லாம் வந்து ஸ்டில் அந்த ரஷ்யன் நிற்க தான் செய்யுது. அதுக்கு நம்ம விக்ரவாண்டி டோலு, உளுந்தூர்பேட்டை டோலு, இதெல்லாம் ஏன்னா 4 இடத்துலேருந்து வர கனெக்டிவிட்டியில் அது. ஸோ அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஃபஸ்ட்டு நெம்லிச்சேரி ரோடு விட்டுட்டோம் அப்படின்னா போய் யூட்டர்ன் பண்ணி தான் வரணும். இது இந்த ரூட்டில் இங்கே லெஃப்ட் ஒரு எக்ஸிட் வரும், அது வந்து அலமாதிக்கு போவோம். அலமாதி வழியாகவும் நம்ம கீழே இறங்கணும்னா அவங்க இப்படியும் இறங்கிக்கலாம். பம்ப்பு, ஸோ இதான் எக்ஸிட்டு. இதில் போகிறவங்க இதில் போய் அலமாதிக்கு ரைட்டில் போகணும். அலமாதிக்கு நெம்லிச்சேரிக்கு இன்னும் 11 கிலோமீட்டர் நம்ம பைபாஸ்லேயே போய் போகலாம். பைபாஸில் போகிறதுனால காற்று கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இப்போ ஓரளவு கம்மியாக இருக்கும். நான் அந்த விண்ட்ஷீல்டை க்ளோஸ் பண்ணாமல் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு நேரம், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் காற்று சத்தம் ஜாஸ்தியாக கேட்டுருக்கும். இனிவே நம்ம யூஸ் பண்ணுற மைக் வந்து ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு. அது எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குதுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியும். நான் எல்லா பைக்கும் ஓட்டியிருக்கேங்க. இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு பைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான். அதுக்கப்புறம் அடுத்த பைக்கே நான் தண்டர்பாடு பிரின்ஸ்பால் தான் வாங்கினேன். புல்லட் வச்சுருக்கேன். இப்போ என் பிரதரோட வண்டி இருக்குது, புல்லட் இருக்குது, அதை நான் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு வந்து காரில் எல்லா காரும் ஓட்டியிருக்கேன். எவ்வளோ லாங் வேணாலும் போயிருக்கேன். எக்ஸ்ட்ரீம் லாங் வந்து நான் டெல்லி வரையும் போயிருக்கேன். அதெல்லாம் எனக்கு அப்போ அது பிளாக் ஆகிட்டு போகணுன்ற எதுவும் தெரியாது.
இப்போ எனக்கு சரி நம்மளோட பேஷன் வந்து டிரைவிங் தானே, அதையே நம்ம ஒரு லாபம் எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ மக்களாகிய நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலும் மேலும் நான் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் போடணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சிவன் டெம்பிள்ஸ் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போய் நான் வீடியோஸ் போடணுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ பார்ப்போம். முதல் படியாக நாளைக்கு நான் சொன்னால இல்லைன்னா நாளைக்கோ இல்லை இந்த வீக்கோ நான் ஒரு தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிவன் ஆலயத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஆக்சுவலாக மூலஸ்தானத்தை மட்டும் காட்ட முடியாது, முடிஞ்ச வரையும் நான் கோயிலை வந்து உங்களுக்கு சுற்றி அதோட வரலாறு நான் இப்போ ஒன்றும் புதுசாக பண்ண போகிறதில்ல. நம்ம யூடியூபர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் என்னோட வெர்ஷனில் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்து நான் மாதம் போகிறேன், அவர் இல்லைன்னா நான் இல்லை. அவர் நருளாரே ஆண்டாள் வணங்கி ஓம் நம சிவாய. இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். நீங்களும் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு வாட்டியும் உங்களோட ஒவ்வொரு செயலுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு ஆரம்பிங்களேன். அந்த செயல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்டில் போனால் வேல்டெக் யூனிவர்சிட்டி போகலாங்க. அதே இன்னும் நம்ம அந்த 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறோம். இப்போ நம்ம இன்னும் வண்டலூருக்கு போகிறதுக்கு வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட் லைனில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் வண்டலூருக்கு வந்து 39 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம போகிறதுக்கு. போயிடலாம், அது ஒன்றும் பெருசாக சின்னதான். இது கீழே போனால் இது வழியாக தான் நம்ம ஆவடிக்கு போகலாம். ஆவடி வேல்டெக் இருக்கு இல்லையா, அதுக்கு போகலாம். கிளைமேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. பாருங்க, என்ன 60 ஃபீட் கண்டெய்னரா 40 ஃபீட் கண்டெய்னரா, ப்ரொஃபஷனல் ஆட்டோமேட்டிவ் ப்ரைவேட் லிமிடெட் போட்டுருக்கு. எனக்கு ஆசைங்க இந்த மாதிரி பெரிய ட்ரெய்லர் ஓட்டணும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த பஸ்ஸு ஓட்டணும். பஸ்ஸு நான் ஓட்டியிருக்கேன், பட் என்னென்னா லாங் ட்ரிப் பஸ்ஸில் போகணும், வால்வோ பஸ் ஓட்டணும், மல்டி ஆக்ஸ் பஸ் ஓட்டணும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. பட் அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும், ஆசை இருக்குது. அது எப்படி போய் அப்ரோச் பண்ணணும், யாரை இது பண்ணணும் தெரியல. பட் எனக்கு அது ஒரு எய்ம் இருக்குது, பஸ் ஓட்டணுன்றது. அதாவது நம்ம வால்வோ பஸ் ஓட்டணுன்ட்டு ரொம்ப ஆசை. மல்டி ஆக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஓட்டணும்னு ஆசை. ரீசெண்டாக கூட கோயம்புத்தூர் போனாங்க பாருங்க, ஒரு மல்டி ஆக்ஸ் பஸ் தான், B600 அந்த சீரீஸ் வண்டி தான். அந்த சீட் எனக்கு கடைசியாக கிடச்சிது. ஏசி மட்டும் ஒர்க் ஆகலை. புது பஸ் தான், 2 இயர்ஸ் ஓல்டு பஸ்ன்னு போட்டிருந்தாங்க. டிரைவர் கேட்டால் அவங்க சொன்னாங்க, ஆமாங்க லாஸ்ட்டில் கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் ஏசி வராது, இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் மாதிரியே மாற்றிக்கணும். ஃப்ரண்ட்லனா முன்னாடி சீட் அவ்வளோதான்.